தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. இந்தியாவில் அதிகமா இடஒதுக்கீடு இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுக்க கூடாது என்று எதிரிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். அந்த வழக்குகள் இன்று நிலுவையில் இருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். என்னைக்கு வேணா வரும் அந்த வழக்கு. அந்த வழக்கு வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நம்ம மறந்துடணும். அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். நிச்சயமாக அதை மக்கள் பார்ப்பார். அடுத்தது நான் பெண்களுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் எல்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க, ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கிறாரு, நாங்க தான் 1000 ரூபாய் கொடுக்கிறோமே, நாங்க தான் 1000 ரூபாய் கொடுக்கிறோமே. தென்னாவட்டில் இருக்கிறாங்க எல்லாம் என்னமோ இவங்க காசு மாதிரி. அது மகளிர் உரிமை தொகையா, அதுல உரிமை வேற. என்னையா உரிமை? பெண்களுக்கு நீங்க என்ன உரிமை கொடுத்தீங்க? பெண்களுக்கு நடமாட முடியுமா? தெருவில் நிம்மதியா இருக்க முடியுதா பெண்கள்? இல்ல. இவன் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாமே நாசப்படுத்தி, பெண்களுடைய வாழ்க்கை நாசப்படுத்திட்டு 1000 ரூபாய் வைக்க போறாங்க பெண்கள் எல்லாம் தேர்தல். அந்த 1000 ரூபாய் கொடுத்தா எங்க போகுது? அந்த 1000 ரூபாய் டாஸ்மார்க்கு தான் போகுது. அதான் என்ன நடக்குது? இத தலையெழுத்து நமக்கு. அதனால தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் தப்பி தவறி அவங்க ஏதோ 1000 ரூபாய் கொடுக்கறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தப்பி தவறி இந்த கடந்த முறை தேர்தலில் நீங்க செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள், தயவு செய்து செய்யாதீர்கள். ஏன்னா உங்க பிள்ளைகளை ஞாபகம் வச்சுக்கங்க, உங்க பெண் பிள்ளைகளை ஞாபகம் வச்சுக்கங்க, பெண் குழந்தைகளை ஞாபகம் வச்சுக்கங்க. பெண் பிள்ளைகள், பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. அன்றாடம் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அன்றாடம் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 15 நாள் முன்பு நம்ம கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஒரு 8 வயசு குழந்தைய ஒரு கொடூர பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவன் ஓடி போயிட்டான். இப்ப நேற்று தான் பிடிச்சிருக்கிறாங்க அவனை. அந்த குழந்தையுடைய அப்பா மட்டும் நான் போன்ல பேசினேன். நம்ம கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன், ஆறுதல் கொடுத்து. பாவம் அந்த அம்மா என்கிட்ட போன்ல பேசுறாங்க, ஐயா எங்களுக்கு நியாயம் வேணும் ஐயா, என் பொண்ணு கேக்குது, 8 வயசு குழந்தை கேக்குது, என்ன நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குது. எனக்கெல்லாம் அதான் அழுதுட்டு நான் போன்ல, எப்படியாவது அவனை பிடிச்சிட்டு முடிச்சிடுங்க ஐயா. அந்த ஆதங்கம் ஒரு தாயோடைய ஆதங்கம். ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான உரிமை. நமக்கு அனைவருக்கும் சமூக நீதி வேண்டும். சமூக நீதினா என்ன ஐயா? அடிப்படையிலே சமூக நீதி என்றால் சமூகத்தில் வளர்ந்த சமூகங்கள் இருக்கு, சமுதாயத்தில் வளர்ந்த சமூகங்கள் இருக்கு. அந்த வளர்ந்த சமூகங்களுக்கு நிகராக பாதாளத்தில் இருக்கின்ற, அடித்தளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் வளர வேண்டும். அதுதான் சமூக நீதி. அதாவது வளர்ந்த சமூகங்களுக்கு நிகராக இந்த சமூகங்கள் வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். அப்ப என்ன நடக்கணும்னா, வளராத சமூகங்களுக்கு கல்வி கிடைக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், சுகாதாரம் கிடைக்கணும், குடிநீர் கிடைக்கணும், வீடு கிடைக்கணும், சுயமரியாதையுடன் வாழணும். எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சாதான் வளர்ந்த சமூகங்களுக்கு நிகராக இங்க இருக்கின்ற அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட பட்டியலின மக்கள், பிற்படுத்த மக்கள், மிகவும் பிற்படுத்த மக்கள் அங்கே வளர வேண்டும். அதுதான் சமூக நீதி. ஆனால் இதை சம்பந்தமா ஸ்டாலின் அவர்களுக்கு எள்ளளவும் ஏதாவது இது சம்பந்தமா ஏதாவது இருக்கா? சமூக நீதிக்கும் நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பேசுவதற்கு தகுதியற்றவர். திமுக இன்னைக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதி அல்லாத கட்சி திமுக. நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக மக்கள் விரட்டி அடிக்க போகிறான் தேர்தல். யார் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு அறிக்கை விட்டேன், தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். எதுக்கு நாங்க நடத்த சொல்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பு? இது ஏதோ ஒரு சமுதாயம் பிரச்சனையா? இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுடைய பிரச்சனை. கணக்கெடுப்பு நடத்தாம எந்தெந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியுமா? ஒரு உதாரணம், சலவை தொழிலாளர்கள் இருக்காங்க. சலவை தொழிலாளர் சமுதாயம் இன்னைக்கு எத்தனை பேர் அதுல இருக்கிறாங்க, அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க,
எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் அந்த சலவை தொழிலாளருக்கு நம்ம தனியா இடஒதுக்கீடு கொடுக்கலாம், சலுகைகள் கொடுக்கலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம், வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுக்கலாம், படிக்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம். மலை கோரவர்கள் இருக்கிறாங்க. மலை கோரவர்கள் எத்தனை பேர் எங்க இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க தெரிஞ்சாதான் அவங்களுக்கு தனியா நம்ம வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்து அந்த சமுதாயத்தை மேல முன்னேற்றலாம். இதே போன்று மீனவர்கள் இருக்கின்றார்கள், யாதவ சமுதாயம் இருக்கிறார்கள், பட்டியலின சமுதாயம் இருக்கின்றார்கள். இப்ப பட்டியலின மக்கள் நினைச்சிட்டு சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு 18% இருக்குன்னு. ஆனால் அந்த 18% பட்டியலின மக்கள்ல எத்தனை உட்சமுதாயங்கள் இருக்கு தெரியுமா? உட்பிரிவுகள் இருக்கு தெரியுமா? 78 பிரிவுகள் இருக்கிறது. பட்டியலின சமுதாயத்தில் 78 பிரிவுகள் உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த உட்பிரிவில் 78 பிரிவுகள்ல வெறும் 8 பிரிவு 18% 15% எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 70 பிரிவு, மீதி இருக்கின்ற 3% தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஆக நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் பட்டியலின சமுதாயத்திற்குள்ள யார் யாரு கிடைக்குது, பழங்குடி மக்களுக்கு யார் யாரு எவ்வளவு பேர் கிடைக்குது, எம்பிசியில யார் யாரு எவ்வளவு இடத்தை எடுத்துட்டு போறாங்க, யாருக்கு கிடைக்கல, பிசியில எத்தனை பேருக்கு கிடைக்குது, எத்தனை பேருக்கு கிடைக்கலன்னு கணக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு நீங்க அந்த தவறை சரி செய்ய முடியும். அந்த தவறை சரி செய்தால்தான் இந்த கிடைக்காத சமுதாயங்கள் முன்னுக்கு வர முடியும். இது சாதாரண கணக்குயா, சாதாரண கணக்கு. இந்த கணக்கு, இந்த விவரம் தெரியாம நீங்க சமூக நீதி பத்தி என்ன பேசினாலும் அது மக்களை ஏமாற்றுகின்ற செயல்தான். அந்த கணக்கெடுப்பை நடத்த சொல்லி எவ்வளவு காலமாயா கேட்டுட்டு இருக்கிறோம், எவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள், எங்களுக்கு அதிகாரம் இல்லை. சட்டமன்றத்துக்குள்ள ஒரு முதலமைச்சர் பொய் பேசுறது நீங்க பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசுக்கு, தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலேயும் தொடர்ந்து பொய் பேசி வருகிறார்கள்.